ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல மகேந்திர சிங் தோனி வாழ்க்கை வரலாறு காண்போம். மகேந்திர சிங் தோனி பொதுவாக MS தோனி என்றழைக்கப்படும் இந்தியாவின் மிகச்சிறந்த கிரிக்கெட் வீரர்களில் ஒருவர். 1981ஆம் ஆண்டு ஜூலை 7ஆம் தேதி ராஞ்சியில் ஜார்க்கண்டில் பிறந்த அவர் மாறுபட்ட மற்றும் பிரம்மாண்டமான வாழ்க்கை வரலாறினை கொண்டவர். ஆரம்ப வாழ்க்கை தோனி நடுத்தர வர்க்க குடும்பத்தில் வளர்ந்தார். அவரது அப்பா பான் சிங் இந்திய அரசில் வேலை பார்த்தார் மற்றும் அவரது அம்மா தேவகி தேவி வீட்டு வேலை செய்பவர். முதலில் கால்பந்து விளையாடும் தோனி பின்னர் கிரிக்கெட் விளையாட்டில் கவனம் செலுத்தினார். உள்ளூர் கிரிக்கெட் கழகத்தில் சேர்ந்து தனது திறமைகளை வளர்த்தார். உள்ளூர் பயணம் 2000களின் தொடக்கத்தில் தோனியின் கிரிக்கெட் வாழ்க்கை மேன்மேலும் முன்னேறியது. அவர் பீகார் கீழ்மட்ட அணியில் பங்கு கொண்டு பின்னர் ஜார்க்கண்ட் அணியினரின் நீர் விளையாடினார். தொடர்ந்து சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்துவதன் மூலம் இந்தியா A அணிக்கான இடம் பெற்றார். சர்வதேச தொடக்கம் தோனி 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் பங்களாதேஷிற்கு எதிரான ODI போட்டியில் தன் சர்வதேச தொடக்கத்தை செய்தார். ஆரம்ப காலத்தில் சில சவால்களை எதிர்கொண்டு 2005ஆம் ஆண்டில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் 148 ரன்கள் அடித்து முக்கிய புரவலராக மாறினார். கேப்டன்சியும் சாதனைகள் 2007ஆம் ஆண்டு தோனி இந்திய T20 அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டார். இனாகுரல் T20 உலகக்கோப்பையில் வெற்றியை கண்டு பின்னர் ODI அணியின் கேப்டனாக மாறி 2011 ICC உலகக்கோப்பையும் 2013 ICC சாம்பியன்ஸ் தொடரையும் வென்றார். அவர் தன் அமைதியான மற்றும் தந்திரமிகு தலைவர் முறைமைக்காக கேப்டன் குல் என்ற நிக்கனையும் பெற்றார். அவரது தலைமையில் இந்தியா உலக கிரிக்கெட்டில் ஒரு சக்தி வாய்ந்த அணியாக மாறியது. IPL வாழ்க்கை தோனி இந்திய பிரீமியர் லீக் IPL போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் CSK அணியின் கேப்டனாகவும் அறியப்படுகிறார். அவர் CSK IPL தலைப்புகளுக்கு கொண்டு சென்று போட்டியின் மிகச்சிறந்த கேப்டன்களில் ஒருவரானார். ஓய்வு மற்றும் மரியாதை 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி தோனி தனது சர்வதேச கிரிக்கெட் பயணத்தை நிறைவு செய்தார். அவர் ஒரு மிகச்சிறந்த விக்கெட் கீப்பர் பாடகர் மற்றும் கேப்டனாக இருந்தது அவரது மரியாதையை அமைத்துள்ளது. தனிப்பட்ட வாழ்க்கை தோனி 2010இல் சக்ஷி சிங் ராவத்தை திருமணம் செய்தார் மற்றும் அவர்களுக்கு ஒரு மகளான சீவா இருக்கிறார். ஓய்வுக்கு பின்னர் அவர் சமூக சேவைகளிலும் வணிக முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளார். முடிவு ஒரு சிறிய நகரப் பையனாக இருந்து கிரிக்கெட் மாமன்னனாக மாறிய தோனியின் பயணம் அவரது கடுமையான உழைப்பு, தெளிவு மற்றும் தலைமையை பிரதிபலிக்கிறது. இந்திய கிரிக்கெட்டில் அவரது தாக்கம் மற்றும் சமகால விளையாட்டை வடிவமைக்க உதவிய உருப்படிகள் தலைமுறைகளுக்கு நினைவில் இருக்கும். நம்ம சேனலா முதல்ல பார்க்குறீங்களா? மறக்காம சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.